வணக்கம். மீனவர்கள் விவகாரத்தில் இரு நாடுகளும் மனிதாபிமானத்துடன் அணுக ஒப்புக்கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் மீனவர்களை உடனே விடுவிக்கவும், அவர்களின் படகுகளை ஒப்படைக்கவும் வலியுறுத்தியதாக கூறிய மோடி, மீனவர்களின் வாழ்வாதாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பேசியதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 3 நாட்கள் பயணமாக இலங்கைக்கு சென்றுள்ளார். பிரதமர் மோடியின் பயணத்திற்கு முன்பாக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாட்டில் பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தன. மீனவர்களுக்கு நிரந்தர முடிவு எடுக்கும் வகையில் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசியல் கட்சிகள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் பிரதமர் மோடி இலங்கைக்கு சென்றடைந்தார். அவருக்கு மூத்த அமைச்சர்கள் அடங்கிய குழு வரவேற்பு அளித்தது. இதனைத் தொடர்ந்து இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கை சந்தித்தார். பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக் ஆகியோரின் பேச்சுவார்த்தைக்கு பின் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியது. பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தின் போது இந்தியா இலங்கை இடையே 7 முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதில் முக்கியமாக திருகோணமலையை எரிசக்தி மையமாக மாற்றும் திட்டம் மற்றும் பல்துறை ஒத்துழைப்புகள் அடங்கும். முக்கிய ஒப்பந்தங்கள்: மின்சார பரிமாற்ற ஒப்பந்தம், டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, திரிகோணமலை எரிசக்தி மைய ஒப்பந்தம், இந்தியா இலங்கை UAE பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கிழக்கு மாகாணத்திற்கான நன்கொடை திட்டம், மருத்துவ ஒத்துழைப்பு, மருந்தியல் ஒத்துழைப்பு. நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள்: மாஹோ ஓமந்தை ரயில்பாதை திறப்பு, சம்பூர் சூரிய மின்சக்தி திட்டம், 5000 மத நிறுவனங்களுக்கு சூரிய மேல்மாடி அமைப்புகள், தம்புள்ளையின் வேளாண் கிடங்கு. இந்தியாவில் ஆண்டுக்கு 700 இலங்கை இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் திருகோணேஸ்வரம், சீதா எலியா, அனுராதபுரம் ஆகிய புனித இடங்களுக்கு இந்தியா நன்கொடை வழங்கும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லட்சுமி ஜெயபாலன்.